வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சமீபத்துல ஒரு கேள்வி ஒண்ணு பார்த்தேன். என்ன காரகத்தையும், ஆதிபத்தியத்தையும் டிஃபரெண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே. ஒரு பிளானெட்டுக்கும் ஒரு காரகம் இருக்குங்க. இதை நான் என்ன பண்றேன், மேஷ லக்னத்துல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மேஷ லக்னத்துல இருந்து மேஷ லக்னத்துக்கு குரு பாக்கியாதிபதி. அதாவது 9ஆம் அதிபதி. அந்த 9ஆம் அதிபதி சகலத்தையும் கொடுப்பாரு. அவரே 12ஆம் அதிபதியா வந்துடுறாரா? இந்த 9, 12ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய குரு குழந்தைக்கு காரக பிளானெட்டுங்க. அப்ப அவர் 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா பாக்கியாதிபதி, பாக்கிய வீட்டுக்கு அதிபதி. அப்ப பாக்கியத்தினுடைய பலன்களை 9ஆம் வீட்டு வழியா செய்வாரு. அவரே 12ல இருந்தா பாக்கியங்களை வெளிநாடு, வெளி மாநில அமைப்புகள்ல செய்யற மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாரு. ஓகேங்களா? அதே மாதிரி மேஷ லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்துடுறாரு. 7ஆம் அதிபதி, அந்த 7ஆம் ஆதிபத்தியம் சுக்கிரனோட வீடாக வந்துருது. ஆனா அவருடைய காரகம் என்ன? கலத்தர காரகம், காமம், பெண்கள், அது மாதிரியான அமைப்புகள். ஆதிபத்தியம்ன்றது 7ஆம் வீடு அப்படின்னு வந்துடும். புதனுடைய காரகம். ஓகே, இந்த இடத்துலதான் மேஷ லக்னத்துக்கும் புதனுக்கும் எப்பொழுதுமே ஆகாது. அப்ப மிதுன கன்னி மிதுன கன்னி ராசிகள் அமைப்புகள்ல புதன் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல மேஷத்துக்கு நல்ல பலன் செய்ய மாட்டாரு. அதாவது அதை தான் நம்ம ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பிளானட் சொல்லுவோம். ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பிளானட் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, அவரு 6ஆம் வீட்டு கடன் தொல்லை, நோய் தொல்லை, எதிரிகள், பிரச்சனை, தீர்க்க முடியாத மாதிரியான நோய் சம்பந்தப்படுறது, எதிரிகளை உருவாக்கிக்கிறது, கடன்ல இருந்து மீள முடியாத தன்மை மாதிரியான ஆதிபத்தியத்தை கொண்டவர். அவரோட வீட்டினுடைய பலன் அது. ஆனா புதனோட காரகம் என்ன? புத்திக்கு காரகன் அவரு. ஓகேங்களா? அப்ப அவர் புத்திசாலித்தனத்தை அடிப்படையாக வச்சு செய்யறது, பேச்சை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய தொழில், கணக்கு, அக்கவுண்ட்ஸ், ஐடி மாதிரியான விஷயங்கள், சாஃப்ட்வேர், மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரியான புத்திசாலித்தனத்தை மூலதனமாக கொண்டு செய்யக்கூடிய அமைப்புகள்ல புதன் வந்துருவாரு. அது அவருடைய காரகம். இந்த அமைப்பு மேஷத்துக்குன்னு வரும்போது அவர் ஆகாதவரா வருவாரு. ரிஷபத்துக்குன்னு அவர் வரும்பொழுது 2, 5ஆம் அதிபதி, அதாவது குடும்பத்துக்கும் குழந்தைக்கும் அதிபதி அமைப்புகள்ல வந்துடுறாரு. இந்த இடத்துல காரகன் என்னமோ ஸ்டில் குரு தான். ஆனா புதன் இந்த 2 வீட்டு ஆதிபத்தியத்தை அவருக்கு கொடுக்கணும் ரிஷப லக்னத்துக்கு அப்படின்னு வரும். அதே மாதிரி மறுபடியும் மேஷ லக்னத்துக்கு சந்திரன் 4ஆம் அதிபதிங்க. சந்திரன் 4ஆம் அதிபதியா வந்துடுறாருன்னா அவரு தான் வீடு வாசல், இங்க ஜடக்காரகமும் இருக்கும், உயிர்காரகமும் இருக்கும். வீடு வாசல், தாயார், மனைவி, தன் சுகம், இந்த மாதிரியான அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள்ல இருந்தா கற்பு, எண்ணங்கள், இந்த மாதிரியான சில விஷயங்களை கொடுத்துருவாரு. ஆனால் அவருடைய உயிர் காரக விஷயம் என்னது? மாதா காரகன், மனோகாரகன். இது அவருடைய அடிப்படை. தண்ணீருக்கு காரகன் சொல்லி வெள்ளை நிறம் சம்பந்தப்படுறது. ஆனா 4ஆம் அமைப்போடு அவர் தொடர்புல வரும்பொழுது என்ன பண்ணுவாருன்னா, வீடு, மனைவி, அம்மா, மனைவி, பெண்கள், படிப்பு, தன் சுகம், வாகனம், இது மாதிரியான அமைப்புகள்ல நல்லது பண்ணுவாரு. சிம்மம், மேஷ லக்னத்துக்கு சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமாதிபதி, 5ஆம் அதிபதியா வந்துருவாரு சூரியன். அந்த சூரியன் இயல்பாக எதுக்கு காரகன்? தந்தைக்கு காரகன், அதிகாரத்துக்கு காரகன், வெளிச்சத்துக்கு காரகன், இது மாதிரியான அமைப்புகள்ல வந்துடும். அதே மாதிரி மேஷத்துக்கு கன்னி, முதல்ல சொல்றேன்ல, புதனோட அடிப்படையில கடன், நோய், வம்பு, வழக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேஷ லக்னக்காரங்க, இதெல்லாம் லக்னத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இதுல பாத்தீங்கன்னா மேஷ லக்னக்காரங்க இதுல ட்ரேடிங் பண்றான், அதை பண்றேன், இதை பண்றேன்ற மாதிரி புதனின் காரக வழியில தான் கடனா இருப்பாங்க. புதனின் காரக வழியில தான் இழப்பு வந்திருக்கும். புதனோட அமைப்புகள்ல அந்த கணக்கு, அக்கௌண்ட்ஸ், அது இதுன்ற மாதிரியான விஷயத்துல மிஸ்டேக் பண்ணி தான் ப்ராப்ளம்ல மாட்டிருப்பாங்க. 7ஆம் அதிபத்தியத்தை பார்த்துட்டும் சுக்கிரன். அதே மாதிரி இந்த மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் விருச்சகத்துக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, லக்னாதிபதியா 6ஆம் 8ஆம் அதிபதியா வந்துருவாங்க. இந்த இடத்துல மேஷத்துக்கு விருச்சகம் வந்து 8ஆம் அதிபதியா வரும். ஓகே, இந்த இரு வீட்டு ஆதிபத்தியத்தை செய்யக்கூடிய ஒரு பிளானெட் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரு வீட்டு ஆதிபத்தியம் செய்யக்கூடிய பிளானெட் என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா, எந்த வீட்டோட தொடர்புல இருக்கோ அந்த வீட்டு பலனை அதிகமா செய்யும். இந்த அமைப்புல நீங்க பாத்தீங்கன்னா விருச்சகத்தோடு தொடர்புல, இதுல என்னன்னா லக்னத்துல செவ்வாய் இருந்தாருன்னா அவர் 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார். இது இந்த இந்த விருச்சகம் மேஷத்துக்கு மட்டும் இருக்கிற ஒரு சிறப்புன்னு சொல்லிடலாம். சுப அமைப்புல இருக்கும்போது நல்ல பலனே இருக்கும். ஆனா 8ஆம் இடத்தோட லக்னாதிபதி 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி ஆகி 8ஆம் இடத்தோட தொடர்புல இருக்காருன்னா அவரே பிரச்சனையை உருவாக்கிக்குவாரு, அவரே பிரச்சனையில மாட்டிக்குவாரு, தானே வழிய போய் பிரச்சனையில விழுந்து தானே ஒரு குழியை தோண்டி மூடிக்குவாரு அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஓகேங்களா? அப்ப லக்னாதிபதியா இருந்தாலும் செவ்வாய் 8ஆம் இடத்தோட இருக்கும் பொழுது செவ்வாய் கெடுதல்களை பண்ணுவாரு. ஆனா செவ்வாயோட காரகம் என்னது? சகோதர காரகம், ரத்தத்துக்கு காரகன், பில்டிங், கட்டடத்துக்கு காரகன், மருத்துவத்துக்கு காரகன், நெருப்புக்கு காரகன், இது மாதிரியான அமைப்புகளை 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது ஒருத்தர் பாருங்க,
ஒரு மாதிரி லக்ன அமைப்புகள் பலவீனமா இருக்கும் பொழுது இதுல இருந்து பில்டிங்ல இருந்து கீழே விழுந்துடுறாரு, தன்னை தானே கொளுத்திக்கிறாரு, தனக்கு தானே கெடுதல் பண்ணி தன்னுடைய உயிர் அமைப்புகளை, ஏன்னா 8ஆம் இடம் ஆயுள்ல இந்த அமைப்புகள்ல வரும். இது எல்லாம் ஆதிபத்தியத்தையும் இதையும் வச்சு சொல்ற மொத்த லக்னத்தை எல்லா கிரகத்தையும் வச்சுதான் உங்களுக்கு சொல்ல முடியும். அடுத்ததாக குருவோட 9ஆம் அமைப்பு சொல்றோம். அவர் பாக்கியாதிபதி. குரு வந்து தனக்காரகன், புத்திரக்காரகன். ஆனா ஆதிபத்தியம்னு வரும்பொழுது அவர் பாக்கிய 9ஆம் ஆதிபத்தியத்துல இருப்பாரு. 10ஆம் இடம் சனிங்க. எப்பொழுதுமே காலபுருஷ தத்துவத்துல இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்பெஷல். அந்தந்த கிரகம் அந்தந்த அமைப்புகள்ல வலுவாகவே இருக்கும். இதுல சனி 10ஆம் இடம் தொழில், வேலைக்காரன். இந்த வேலையுடைய அமைப்புகள்ல சனியுடைய முதன்மை காரகம் ஆயுளுங்க. ஆயுள், ஆன்மீகம், கடுமையான உடல் உழைப்பு, இந்த அமைப்புகள்ல வந்துடும். இதுல அவரு ஓகே ரிஷப லக்னத்துக்குன்னு வரும் பொழுது அவரு நல்ல பலன்களை தொழில் சார்ந்த அமைப்புகள்ல கொடுப்பாரு. ஏன்னா லக்னத்தின் அடிப்படையில அவரு நண்பர். அவரு 10ஆம் ஆதிபத்தியம்னு வந்துருவாரு. இவருடைய அமைப்புகள்ல மேஷத்தோட அமைப்புகள்னு வரும்போது அவர் தொழில கெடுப்பாரு. ஏன்னா அவர் நட்பு அமைப்புல நல்லதையும், நண்பருக்கு நல்லதையும், எதிரிக்கு கெட்டவனுக்கு கெட்டதையும் செய்யற டைப். கெட்டவனுக்கு கெட்டது இல்ல, எதிரிக்கு கெட்டது செய்யற டைப். அப்போ இந்த இடத்துல மேஷத்துக்கு அவரு கெடு பலன்களையும், ரிஷபத்துக்கு அவர் நல்ல பலன்களையும் செய்வார். இதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் பாருங்க, பாவ கிரகங்கள் எப்பொழுதும் உச்சமாகி மறைவாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரிஷபத்துக்கு சனி உச்சமாகி 6ல துலாத்துல மறைவாரு. சிம்மத்துக்கு செவ்வாய் உச்சமாகி 6ல மறைவார். இந்த உச்சமா ஆகிற பாவ கிரகம் மறையணும். மறைஞ்சாதான் அதனுடைய கெடு பலன்களை விட்டு நல்ல பலன் செய்யும். இந்த அமைப்புல வந்துடும். இதுல 11ஆம் அடுத்ததாக மேஷத்துக்கு 11ஆம் அதிபதியா வர்றதும் சனிதான். இந்த இடத்துல லாபாதிபதியா வரும்பொழுது சனி சில நல்ல அமைப்புகளை, கடன் நோய், வம்பு வழக்கு, அந்த எதிரிகளை கட்டுக்குள்ள வைக்கிறது, வழக்குல ஜெயிக்கிறது, இவரோட அமைப்புகள்ல மூத்த சுபத்தன்மையாக இருக்கும் பொழுது மூத்த சகோதரரின் அமைப்புல நல்ல பலன் செய்யறது, இளைய மனைவி அமைப்புல இல்ல 2வது திருமணம்ன்ற மாதிரியான சனி சம்பந்தப்படுற அமைப்புகள்ல உயிர் காரக அடிப்படையில அவரு ஆயுள், அழுக்கு, பழசு, இரும்பு இது மாதிரியான அமைப்புகள்ல காரக அமைப்பாக இருந்தாலும் அவரோட ஆதிபத்தியம் என்ன, ஒரு சிம்ம லக்னக்காரருக்கு அவரே வந்து 6ஆம் அதிபதியா வந்துடுறாரு. 6ஆம் அதிபதி கடன் நோய், வம்பு வழக்கு கொடுக்கணும்ல. அதிபதின்ற ஒரு டைட்டில் வேற, காரகம்ன்ற ஒரு விஷயம் வேற. காரகம் எல்லா பிளானட்டுக்கும் வந்து அவங்க பிளானட் அவங்களோட காரகம் தான் ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஆதிபத்தியம்னு வரும்பொழுது ஒரு லக்னத்துக்கு மாறும். இதுல இதே பாக்கியாதிபதியா இருக்கக்கூடிய குரு மேஷ லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியாவும் வந்துடுறாரு. விரையாதிபதியும் அவரே வந்துடுறாரு. இதுல கொஞ்சம் ஏக்குமாக்கா அப்படி போய் குரு மாட்டிக்கிட்டாருன்னா விரயத்தை பண்ண ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரியான அவர் தனக்காரகம் தான், அது தனக்காரகன் தான். ஆனா அவர் 12ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்பொழுது விரயம் பண்ணிடுவாரு. வீண் விரயம் இருக்கும், தேவையில்லாத விரயம் இருக்கும், கடன் வாங்கி விரயம் இருக்கும், சூது விளையாண்டுக்கு விரயம் இருக்கும். இந்த மாதிரியான விரயங்களை குரு சம்பந்தம் இல்லாம ஏற்படுத்திக்கிட்டு இருப்பாரு. இதுல நல்ல பலன்னா இருக்கிற இடத்த விட்டு நகர்த்தி பண்ணக்கூடிய நல்ல பலன் வரும். அதனால எந்த லக்னத்துக்கு எந்த காரகம் எந்த ஆதிபத்தியம்னு வருது புரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? இது சுத்தமா உங்களை குழப்பி விட்டுருக்கோம். புரியறவங்களுக்கு மட்டும் புரியும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாம் நல்லா இருப்போம். வணக்கம்.